நெக்ஸ்ட் டே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில 2025ஆம் ஆண்டுக்கான சனி பயிற்சி நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பிரபல ஜோதிட ஆராய்ச்சியாளரான DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். கடந்த சனி பயிற்சி பதிவு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? அதாவது தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2025 நடைபெறுகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது 12 ராசி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது மேடம். சனி பெயர்ச்சி என்றாலே எல்லாருமே பதட்டப்படுறாங்க, ஒரு பயப்படுறாங்க. ஆகா, சனி பகவான் நம்மளை என்ன பண்ணிடுவாரோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் பாதிப்பை கொடுத்துருவாரோன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரியே மனசுக்குள்ள பதற்றத்துடன் சனி பெயர்ச்சி ஆவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட கேட்டுறாங்க, ஐயா அடுத்து வரப்போகிற சனி பயிற்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா, ஏதாவது சிக்கலை சந்திச்சிருவேனா, தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற பயமும் பதற்றத்தோடு தான் நம்மளுடைய சனி பகவானை எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த சனி பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும், நல்ல விஷயங்களாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களுடைய இயல்பான கேரக்டராக இருந்தாலும் சரி, அதை நிர்ணயம் பண்ணணும். அதனுடைய உண்மையான தன்மையை தெரிஞ்சுக்கிறோம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம், சனி பகவானுடைய செயல்பாடுகள் அனைவருக்கும் முக்கியம் என்பதை பற்றி யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. சனி பகவானாலே கெட்டது பண்ணுவார், சனி பகவானாலே மனுஷனுக்கு பிரச்சனையை கொடுப்பாருங்கிற எண்ணம் கொஞ்சம் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மீடியாவில் அப்படியே ஒரு பிரதிபலிச்சிட்டாங்க. சனி பகவானுடைய காரகத்துவத்தில் கஷ்டமான பிரச்சனையான விஷயங்களை கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதிகமாக சொன்னனால தான் இந்த பதட்டமும் பயமும் இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே சரியான பாதையை அமைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கார். அதான் உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா 7.5 சனி 7.5 சனி 7.5 சனி, இந்த 7.5 சனி மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வரப்போதே, என்ன பண்ண போகிறாங்களோ, கண்ட சனி வரப்போதே, நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன சனியாக வருகிறார் என்பதை நம்மளுடைய மக்கள் மனசில் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஜோதிடர்கள் மனசில் சேவ் ஆகிருக்கோ இல்லையோ, இப்போ நம்ம மக்கள் மனசில் கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆயிடுச்சு. அதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன, சனி பகவான் அந்த உலகியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். பொருளாதார ரீதியான விஷயங்கள், கடன் சுமைகளில் இருக்கவங்களுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வு, ஒரு குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் இருந்தவங்க குடும்ப ஒற்றுமையாவதற்கான எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த சனிப்பெயர்ச்சியின் முழு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உங்களுடைய கேள்விகளை வச்சு தான் ஒவ்வொரு கேள்விகளுமே மக்கள் மனசுலேருந்து வர கேள்விங்கிற மனசில் வச்சுக்கிட்டு இந்த சனி பகவானால் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும், நட்சத்திர வாயிலாக நீங்கள் கேள்வி கூட கேட்கலாம். நட்சத்திர வாயிலாகவும் என்னென்ன விஷயங்களை நம்ம நேயர்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் கட்டாயமாக சொல்கிறேன் மேடம். கன்னி ராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி இந்த வருடம் எப்படிலாம் அமைய போகுது சார்? கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது மேடம், கன்னி ராசிக்கு கண்டக சனியாக சனி பகவான் உட்கார்றார். கண்டக சனி அப்படின்னா என்னென்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் அமர்வது சனி பகவான் அமர்வதை தான் கண்டக சனி என்று அழைப்போம். ஸோ இந்த கண்டக சனி வந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா, எதிரிகள் யார், இவங்களுக்கு எதிரிகள் யார் என்பதை எளிதில் கண்டுபிடிச்சிடலாம்.
நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு கூடவே இருக்கவன் எதிரியா இல்லை தூரத்துலேருந்தே ஒரு எதிரி இருக்கானா அப்படிங்கிறத எளிமையாக கண்டுபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது. அதே போல் கன்னிராசினியர்கள் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் மிக மிக பொறுமையாக நிதானமாக அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். அப்போ நீங்கள் எந்த விஷயம் செய்ய நினச்சாலும் அந்த விஷயத்தை கொஞ்சம் நிதானமாக செஞ்சீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம். உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகி முயற்சிகள் வெற்றியாவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்பா அல்லது அப்பா வழி விஷயங்களில் உறவுகள் மூலமாகவோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை விட்டு நகர்ந்து சென்றுங்க. ஏன்னா கிரகங்கள் அதோட கடமையை செய்யும்போது சில பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா நம்ம நகர்ந்து செஞ்சிட்டோம்னா அடுத்த கிரகங்கள் நமக்கு நல்லது பண்ணும்போது அந்த உறவு நமக்கு பாண்டிங் கிடைக்கும். இது அசால்ட்டாக நீங்கள் உறவோட கோவப்பட்டு சண்டை போட்டிங்கன்னா நாளைக்கு அந்த உறவை நம்ம பார்க்க முடியாது. அதனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் அப்பா வீட்டு வழி உறவுகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்ததான் இப்போ கன்னி ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய போகுது சார்? கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றத்தை சனி பகவான் அள்ளி வழங்க போகிறாருங்க. இத்தனை நாளாக ரொம்ப ஒரு விஷயத்துக்கு வீண் அலைச்சல், போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் தேவையில்லாத இடத்த போய் பார்க்குறது, பார்க்க வேண்டிய ஆளை பார்க்காம இன்னொரு ஆளை போய் பார்த்துட்டு பலபடியும் அதற்காக முயற்சி செய்வது, இந்த தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் இருந்துச்சு பார்த்திங்களா. அந்த வீண் அலைச்சல்கள் இல்லாமல் எந்த விஷயத்துக்காக நம்மளுடைய கன்னிராசினியர்கள் நோக்கி போகிறாங்களோ அந்த விஷயத்தை முடித்து காட்டுவாங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கன்னிராசிங்க இந்த வட்டம் கட்டாயமாக கவனமாக இருக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கரெக்டாக பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடிச்சிட்டா கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது மேடம். கன்னி ராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? கன்னி ராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட 2023 எண்டா பாயிண்டிலிருந்து 24 முழுக்க மனசில் மன அழுத்தம், குழப்பம், கவலை என்ற சூழ்நிலையிலேயே ஒரு என்ன பண்ணனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி வேறு ஏதாவது பாதிப்பை கொடுத்துருமாங்கிற மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பயம் அவங்களுக்கு உறுதியாக வர தேவையே இல்லை. ஏன்னா அவங்களுடைய உண்மையான சுறுசுறுப்பும் அவங்களுடைய சுறுசுறுப்புகள் மூலமாக அவங்களுக்கு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் கிரகங்கள் கொடுக்க போகின்றன. அப்போ இவங்க பயப்படவே தேவையில்லைன்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய இளைய சகோதரன் கன்னிராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரக்காரர்களுடைய இளைய சகோதரன் மூலமாக ஒரு ஒற்றுமை, மகிழ்ச்சி, அதே போல் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. அஸ்த நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக சில கவனமான விஷயங்களை கடைப்பிடிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் சில சிக்கல்கள், சில விவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ நம்ம அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட விட்டு கொடுத்து போகணும். அவங்க ஏதாவது கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு பதிலளிக்காமல் பொறுமையாக இருந்துட்டு அவங்க நிதானமாக இருக்கும்போது அவங்கள புரிய வச்சிங்கன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. அதேபோல் நீங்களுமே உங்களுக்கு திடீர்னு கோபம் வருது, ஏதாவது டென்ஷன் ஆகுதுன்னா முடிஞ்ச அளவு கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் காயப்படுத்த மாட்டீங்க. இதுதான்
மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதே போல் கன்னிராசிக்காரங்க இன்னொரு செயல்பாடுகளில் கவனம் செலுத்தணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஸோ இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் கவனமாக அக்கறையாக நடந்து கொண்டால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானால் மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கு கிடையாது. ஓகே, கன்னி ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திர நேயர்களுக்கான சனி பயிற்சி இந்த வருடங்கள் எப்படி என்ன மாதிரி பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்கிறத பகிர்ந்துக்கிறீங்களா சார்? கன்னி ராசியில் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. கன்னி ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரம் 2 பாதங்கள் இருக்கிறது. ஸோ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மேடம். கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். பக்கத்து வீட்டில் ஒரு ஷவர் கட்டினதில் பிரச்சனை, பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் கட்டினதில் பிரச்சனை, அல்லது கூட இருக்கவங்களாலேயே பிரச்சனை அப்படின்னு சொல்லி எந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஏதேனும் நடந்துச்சுன்னா கட்டாயமாக அதில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. தன்னுடைய பொருளாதார ரீதியான சூழ்நிலைக்காக இவர்கள் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லலாம். இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை கட்டாயமாக நீங்க போகுது, பொருளாதாரம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் நம்மளுடைய கன்னி ராசியில் உள்ள சித்திர நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறவுகளுக்குள் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு மன வருத்தங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் சித்திர நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடித்து பிரச்சனைக்கான காரணத்தை முதலில் நீங்கள் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் உங்களுடன் இருப்பவர்களை சூழ்நிலை பார்த்து புரிய வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல் கடன்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும். முடிஞ்சளவு அதிக கடன்களை நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்கிறதுக்கு வழிமுறைகள் என்னங்கிறத முதலே பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ புதிய கடன் வாங்க ஒரு வாய்ப்பு வந்தால் முடிஞ்சளவு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கன்னி ராசியில் பிறந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சனி பயிற்சியாக இருக்கும் என்பது உண்மை. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானுடைய தாக்கம் குறைவதற்காக என்ன வழிபாடுகள் செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்தால் இவர்களுக்கு அந்த பாதிப்பு தன்மை குறையும் என்று கேட்டால், ஐயப்பனை வழிபாடு செய்வது மூலமாக இவர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கும் அய்யனார் கோவிலில் போய் வழிபாடு செய்வது மூலம் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. தடைகள் விலகி வெற்றிகளை மிக அற்புதமாக பெறக்கூடிய ராசியில் கன்னி ராசியும் ஒன்று என்று சொல்லலாம். மேலும் இந்த சனி பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வெற்றியையும் மகிழ்ச்சியும் தரும் என வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.